வணக்கம். ஆகஸ்ட் 12, 2026 டாடா சன்ஸ் அண்ட் டாடா ட்ரஸ்டுடைய சேர்மேன் ஆக இருந்த திரு நடராஜன் சந்திரசேகர் அவர்கள் ராஜினாமா பண்ணார். இட்ஸ் வாஸ் வெரி ஷாக்கிங் நியூஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ் சர்க்கிள் அண்ட் கார்பரேட் இந்தியாவில். ஏன்னா அவருடைய டேர்ம் வந்து பிப்ரவரி மாதம் அடுத்த வருடம் பிப்ரவரி 2027 தான் முடியுது. தேர்ட் எக்ஸ்டென்ஷன் அவர் கேட்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி அவர் ராஜினாமா செஞ்சுட்டார். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியோல் டாடா சன்ஸுடைய நியோல் டாட்டாவுடைய முக்கியமான ஆள் அவருக்கும் என் சந்திரசேகருக்கும் உள்ள ஒரு பனிப்போர் ஏன் நடந்து கொண்டு இருந்தது, எதனால வந்து சந்திரசேகர் ராஜினாமா பண்ணாரு, சந்திரசேகர் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாரு, நியோல் டாடா சொல்றதுல எந்த விஷயங்கள் நியாயம் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் பார்ப்போம். வி வில் நாட் டேக் சைடு, வி வில் லீவ் டு யுவர் ஆடியன்ஸ். உங்களுடைய விஸ்டம், உங்களோட அறிவுக்கே வந்து இது சமர்ப்பிக்கும். முதல்ல வந்து என் சந்திரசேகரன் வந்து 1987 வந்து டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணார். ஒரு இன்டீரியர் இன்ஜினியரிங்காக ஜாயின் பண்ணார். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால 2007 அவருடைய உயரம் எங்கே போச்சுன்னா, கம்பெனியோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆனார், சிஓ ஆனார் டிசிஎஸோட. அடுத்த 2 வருடத்துலேயே ராமதுரைன்னு வந்து இருந்தார் 2007 வரைக்கும், 2009 வரைக்கும். ராமதுரைக்கு பிறகு ஒரு தமிழரை வந்து 2009 2017 வரைக்கும் டிசிஎஸ்ல வந்து இவர் தான் வந்து சிஇஓ இருந்தார். கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வந்து டிசிஎஸ்ல இவருடைய பங்களிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. டிசிஎஸோட growth ரொம்ப நல்லா இருந்தது. ரத்தன் டாடா ஹேஸ் ஹேண்ட் பிக்டு என் சந்திரா. என் சந்திராவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் என்னன்னா, ஒரு பார்சி, அதாவது டாடா குடும்பம் வந்து ஒரு பார்சி குடும்பம். பார்சி என்றால் ஈரானிலிருந்து தஞ்சம் புகுந்து, எப்படி ஜூஸ் வந்து இஸ்ரேல வந்தாங்க, ஜூஸ்னா இஸ்ரேலோ, பர்சி வந்து பேசிக்கலி ஃப்ரம் ஈரான். முஸ்லீம் படையெடுப்புகளால் அங்க இருக்கிற அதுல இருந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க வந்து செட்டில் ஆகி இங்க பாம்பேல வந்தாங்க. அங்கிருந்து அவங்களுடைய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எம்பரரா ஆரம்பிச்சாங்க. ஹி ஹேண்ட் பிக்டு ஹிம். ஏன்னா ரத்தன் டாடா வந்து 1991 2022 வரைக்கும் வந்து he was handling டாடாஸ் ட்ரஸ்ட் அண்ட் டாடா சன்ஸ். ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் தான் என் சந்திரா வந்து டேக் ஓவர் பண்ணார். என் சந்திரா வந்து இன்ஃபேக்ட் என் சந்திராவுக்கு இன்னொரு ஃபெதர் ஆன் த கேப் டிஸ்டிங்ஷன் என்னன்னா, he is one of the only நான் சேலரி ப்ரொஃபஷன் in the history of corporate ஒரு கம்பெனியை இந்த அளவுக்கு மேல் கொண்டு போனார். டாடா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஷேரை வந்து கேப் கேபிட்டல்னு சொல்லுவோம். மார்க்கெட் கேப் ஷேரை வந்து 8,80,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கொண்டு போறார். அந்த 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,98,000 கோடி, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கோடிய மார்க்கெட் கேப். இன்னைக்கு டாடா குரூப்போட வேல்யூ வந்து 23 லட்சம் கோடிகள். அது வந்து அவர் 9 வருஷத்துல பண்ணார். அதே மாதிரி டாடா குரூப்போட ப்ராஃபிட் வந்து டாடா குரூப் வந்து ப்ராஃபிட் வருஷம் சம்பளம். டாடா குரூப்போட ப்ராஃபிட் அவர் சேரும் போது 2017 அவர் 17-19 வந்து பார்த்தீங்கன்னா 34,900, ஆல்மோஸ்ட் 35,000 கோடி வச்சுங்க, அப்ராக்சிமேட்டா 35,000 கோடியிலிருந்து அது 1,68,000 கோடி, ஆல்மோஸ்ட் 1,70,000 கோடி லாபத்தை டாடா குரூப்பை கொண்டு போனவர். ஸோ கம்பெனிய லாபத்தையும் பல மடங்கு கொண்டு போகும், 5 மடங்கு ஆக்கினாரு. கம்பெனியோட வேல்யூவும் 3 மடங்கு ஆக்கினாரு. இப்படி இருந்த சந்திரசேகரை வந்து ஏன் வந்து டாடா சன்ஸ் வந்து அவங்களுடைய ஏன் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிஃப்ட் இருந்ததுன்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து டாட்டாவுடைய ப்ராஃபிட் வந்து இஃப் யூ ஆட் இன்ஃபோசிஸ், எல்ஐசி இருக்கு இல்லையா, இன்ஃபோசிஸோடைய ஷேர், எல்ஐசியோட ஷேர், ஹிந்துஸ்தான் லிவரோட ஷேர் ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்தா கூட அதை விட அதிகமாக ஒரு 20,000-30,000 கோடிகள் வருது. அப்பனா எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சிஇஓவும் ஒரு சிறந்த சேர்மேனாகவும் ரத்தன் டாடா இருந்ததுக்கான ஒரு விஷயம்தான் இந்த அவருடைய இந்த பணியை காட்டுகிறது. அவரோட மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான மைல் ஸ்டோன். அவர் வந்து ஹி காட் பேக் ஏர் இண்டியா. ஏர் இண்டியா வந்து நிறைய பேர் இருக்கிற ஏர் இண்டியா வந்து இந்தியன் கவர்மெண்டோட நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இந்திரா காந்தி வந்து 1970s வந்து நிறைய பேங்க்ஸை வந்து பப்ளிக் செக்டராக மாற்றினா, ப்ரைவேட் செக்டர் நிறைய பப்ளிக், ஃப்ரம் எல்ஐசி,
ஐசிஐசி பேங்க்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வந்து ஒரு ஐசிஐசி பேங்க் எல்லாம் ஐசிஐசி பேங்க் நிறைய சின்ன சின்ன நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, கேனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸு, அலகாபாத் பேங்க், நிறைய பேங்க்ஸ் இந்த கால 76 ஆரம்பிச்சு எல்லாமே பிரைவேட் பேங்க் தான். அந்த பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாரு. சிலது இன்னும் நேஷனலைஸா இருக்கு. அப்படி நேஷனலைஸ் பண்ணும்போது தான் ஏர் இந்தியாவையும் அவங்க நேஷனலைஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட கேட்டு வாங்கல, அபகரிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து எப்படி ஒரு நாட்டு வளர்ச்சியிலையும் ஒரு நல்ல கார்பரேட்டை அழிக்கணுன்றதுல காங்கிரஸோட பங்கு எப்படி இருக்கிறது இது ஒரு நல்ல உதாரணம். அது வந்து ஹி காட் பேக் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அது வாங்கினாரு. அது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாகவும் டாடா குடும்பத்துக்கு, டாடா குரூப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கௌரவம், ஒரு பொக்கிஷமாக கருதப்பட்டது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டலில் வந்து அவர் ரொம்ப பெரிய முதலீடு பண்ணார். அது முதலீட்டில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து சிப் தயாரிப்போம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதுல முதல் படியா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அவர் சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட $10 billion, அரௌண்ட் 92,000 crores to 1,00,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அது அவருடைய பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி எங்க நடக்குதுன்னா டொலேரா, குஜராத்ல இருக்க டொலேரா வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா, இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் சிட்டியா கட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் தனி பதிப்போம். ஸோ இது ரெண்டும் வந்து அவரோட மிகப்பெரிய மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது, கொண்டு விடப்பட்டது. அது இல்லாமல் அவர் ஃபாரின்லேயே நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டாடா குரூப்பை மேல் கொண்டு போனார். இது வந்து சந்திரசேகருடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அவர் ரொம்ப நல்லா பண்ணார். இவ்வளோ நல்லா பண்ணவர் வந்து ஏன் வந்து டாடா சன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டோட ஹெட். டாடா அவங்களுடைய குடும்பம்ன்றது எப்படி அம்பானின்ற குடும்பம் இருக்கு, அதானின்னு குடும்பம், பிர்லான்னு ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரொம்ப ஃபேமஸான குரூப், முருகப்பா குரூப், இதெல்லாம் ஒரு ஃபேமஸான குரூப். செட்டிநாடு குரூப்ஸ், இதுங்களாம் வந்து ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் குரூப்ஸ், பாரம்பரியம். அதே மாதிரி தான் டாடா சன்ஸ். டாடா ஃபேமிலி சொல்ல மாட்டாங்க, டாடா சன்ஸ் சொல்லுவாங்க. அது 3 பங்கா பிரிஞ்சிருக்கு. இவ்வளோ சிறந்து பண்ணியிருக்கிற டாடா நிறுவனத்துல வந்து ஏன் அவரை வந்து ஏன் இந்த ரிஃப்ட் ஆச்சுன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க. அதாவது ஒரு கம்பெனினா பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கலாம். கம்பெனி எப்படி நடத்தணும். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் இருப்பாரு, ஃபவுண்டர் இருப்பாங்க, ஃபேமிலி, இவங்க 3 பேர் தான் ரன் பண்ணுவாங்க. டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரன் பை டாடா. அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பப்ளிக் செக்டாரில் ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனி, இன்னொன்று வந்து நான் சப்சிடரி கம்பெனி. ஒன்று சப்சிடரி கம்பெனினா எதுக்கு இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கும், நம்ம ஷேர் வாங்கக்கூடியது எல்லாமே சப்சிடரி கம்பெனி. நான் சப்சிடரி கம்பெனினா அவங்களாம் சொந்த காசில் போட்டு பெரிய நிறுவனமாகுது. அது வந்து மார்க்கெட், அதில் வந்து ஷேர் ஹோல்டர் இருக்க மாட்டாங்க, அவங்களும் சொந்த காசில் போட்டு போடுறது. இதில் வந்து டாடா நிறுவனம் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. சப்சிடியில் பார்த்தீங்கன்னா 26 கம்பெனி இருக்கு. முக்கியமாக 26 கம்பெனி எது பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா ஸ்டீல்ஸ், டாடா மோட்டார்ஸ், டைட்டன் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து சப்சிடரி கம்பெனி வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம். நான் சப்சிடரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரியது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஏர் இண்டியாஸ் நான் சப்சிடரி கம்பெனி. அந்த 16 டாடா நிறுவனத்திற்கு நான் சப்சிடரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா, டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்னா டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது C265 ஒரு மிலிட்ரி ஏர்பிளைனு வித் ஏர்பஸோட நம்ம கோ ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் பண்ணுறாங்க, குஜராத்தில் பண்ணுறாங்க. டாடா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஏர் இண்டியா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுவும் பெரிய நிறுவனங்கள் தான். இது நான் சப்சிடரி கம்பெனி. இப்போ வந்து டாடா குடும்பத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குன்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது டாடா நிறுவனத்தில் 100%னா அது யார் யாருக்கு என்னென்ன நிறுவனத்தில் எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 27.9% ஷேர்ஸ் இருக்கு. டாடா ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 23.6. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே 51.5% ஷேர் வருது. 51.5% வெரி ரிமார்க்கபிள் திங். ஒரு கம்பெனி, உங்களோட கம்பெனி வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா, எந்த ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனியாக இருக்கட்டும், பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எது பார்க்கப்படுகிறதுனா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு மினிமம் 51% வந்து ஷேர் இருந்தால் தான் அந்த கம்பெனி உங்கள் பேரில் இருக்கும். 51% கீழே போனால் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 51.5% வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 14.5% இருக்கு. 14.5% வந்து டாடா ட்ரஸ்ட்ல இருக்கு. இது 3 கூட்டிங்கன்னா 66% வந்துடுது. மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி குடும்பத்தில் 18.4%. இங்கே தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. மிஸ்ட்ரின்றது டாடா சன்ஸோட வேற ஒரு குரூப், ஒரு பங்காளின்னு வச்சுங்க, பங்காளியோட குரூப். இந்த மிஸ்ட்ரி வந்து 18.4% வந்து அவங்க வச்சிருக்காங்க.
அங்கதான் வந்து பிரச்சனை நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி சைரஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டாடா குரூப்ல வந்து ரத்தன் டாட்டாக்கு அப்புறம் ஹி வாஸ் டேக்கிங் ஓவர் ஆஃப் ஹி வாஸ் டேக்கிங் ஓவர் ஹி வாஸ் டேக்கிங் ஓவர் ஆஃப்டர் ரத்தன் டாட்டாக்கு அப்புறம் அவர் தான் டேக் ஓவர் பண்ணாரு. இந்த மிஸ்ட்ரி குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய அந்த ஷேர்ஸ் மட்டுமே அவங்க வித்தாங்கன்னா அந்த 18.4% ஷேர்ஸ் வில் கம் அரௌண்ட் 1,70,000 crores வருது. அதை வந்து அவங்க வந்து பப்ளிக் லிஸ்டிங் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ஷேர்ஸ் விற்கிறதோ இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான பணத்தை எடுத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா டாடா சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கம்பெனி நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், மற்றவங்க கிட்ட போகக்கூடாது. அதனால அதை அவங்க எதிர்க்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து சைரஸ் மிஸ்ட்ரி வந்து செப்டம்பர் 4, 2022 மும்பை பக்கத்துல ஒரு மர்மமான கார் ஆக்சிடென்ட் மூலமாக இறக்கப்பட்டார். அது வந்து ஒரு அன்னோன்னு தான் இருக்கு, அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. அவர் கார் ஆக்சிடென்ட் செத்தப்பட்டா சொல்லப்பட்டது. சில பேர் சொல்றாங்க இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். அதுக்கு மேல நான் எந்த விஷயத்தையும் பேச விரும்பல, ஏன்னா we can't have an evidence and it's a big case that has been resolved by the government of India. அதற்கு பின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2025 போன வருஷம் அக்டோபரில் வந்து டாடா சன்ஸ் குடும்பம் டாடா ட்ரஸ்ட்டும் நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து போய் பார்த்தாங்க. போன வருஷம் தான் வந்து டாடா சன்ஸ் என் சந்திரா கடவுளும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளோட உச்சத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே தலையிட்டு, வை இந்தியன் கவர்மெண்ட் தலையிடணும், ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லா கவர்மெண்ட் தலையிடும். Tata is not just an family. Tata is a representation of India. Tata, Birla, Ambani, Adani, சில அவங்களாம் வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப் கிடையாது. எப்படி யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள், அமேசான், ஆப்பிள், வால்மார்ட் போன்ற நிறுவனங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு அந்த ஒரு கம்பெனிஸ்ல பிரச்சனை வந்தால் சாதாரணமான எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனிகள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒன்று பெயில் அவுட்டாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், தே வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அண்ட் வே டு ரிசால்வ் இட். அதே தான் வந்து பண்ணப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் நேரடியாக தடையினாலும் ஹோம் மினிஸ்டர் மூலமாக தலையிட்டு ஒரு தற்காலிக தீர்வு கொண்டாங்க. ஆனால் அந்த தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட நீடிக்கல. அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். இது வந்து ஒரு நிகழ்வு, ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர்ஸாக வச்சிருக்காங்க நம்ம பப்ளிக் லிஸ்டிங்ல. இது இப்படி இருக்கும்போது மிஸ்ட்ரி குடும்பம் வந்து இந்த பப்ளிக் லிஸ்டிங்னு சொல்லுது, டாடா சன்ஸ் குடும்பம் வந்து இது வேணான்னு சொல்லுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து சந்திரா மாட்டிக்கிட்டு அவர் வந்து தலை உருட்டுறாரு. அவளால் இது சமாளிக்க முடியல. இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டாடா ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நிறுவனங்கள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISன்னு இருக்கும். அப்புறம் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் TISSன்னு இருக்கும். அப்புறம் டாடா மெமோரியல் சென்டர், அது TMC. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட் மூலமா நடத்தக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாவோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாவோ நடத்தக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஒரு இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். They don't make any products, they don't manufacture any products, they don't sell any products, they don't have any clients and customer, but still they make money. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா நிறுவனங்கள் எப்படி வந்து டாடா சப்சிடரி, நான் சப்சிடரி நிறுவனங்கள் எப்படி பண்ணுதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பேங்க் லோன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஒற்றுமை, இந்த டாடா சன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மூலமாக இந்த போர்டுவே கண்ட்ரோல் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TCS இஸ் ஒன் ஆஃப் தேர் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். TCS, டாடா ஸ்டீல்ஸ், டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த 3 வந்து தான் அவங்களுடைய பில்லர்ஸ் ஆஃப் டாடா குரூப்ஸ். TCS தான் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். TCS வந்து பார்த்தீங்கன்னா 52,000 கோடி வருஷத்துக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் போன வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா TCSல வந்து ஒரு மிகப்பெரிய சரி வந்தது. அது பெருக்கல்ல பார்க்கலாம். ஸோ TCS வந்து 52,000 கோடி வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு நிறுவனங்கள் தயாரிக்கிற பண்ணும்போது சில பில்லியன்ஸ் 52,000 கேட்டிங்கன்னா ஒரு அரௌண்ட் $5.5 பில்லியன் வருது. ஸோ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன்னிங் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு ஷார்டேஜ்னா TCSலேருந்து எடுத்து அந்த காசு எடுத்து மற்ற நிறுவனம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஏர் இண்டியாவுக்கோ, டாடா மோட்டார்ஸ்க்கோ, டாடா பிளேக்கோ, டாடா ஏதோ ஒரு நிறுவனம், டாடா FMGக்கோ, இல்லை டாடா சர்வீசஸ்க்கோ, அந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு பப்ளிக் லிஸ்டிங்காக பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு போர்ட் மீட்டிங் வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த கண்ட்ரோல் போயிடுன்றது வந்து டாடா சன்ஸ் உடைய ஒரு வாதம். அது நியாயமான ஒரு வாதமாக கருதப்படுகிறது. அது நியாயம்தான், ஏன்னா அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. அதனால வந்து அவங்க இருக்கிற நேரத்தில் டாடா சன்ஸ் உடைய நியோல் டாடா வந்து டாடா சன்ஸுக்கும் 3 முக்கியமான பிரச்சனைகள்
இருந்ததாக சொல்லப்படுது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒயிட் எலிஃபெண்டா பார்க்கப்படுது ஏர் இந்தியா. ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்கின பிறகும் அந்த ஏர் இந்தியாவை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸா மாத்துறதுக்கான முயற்சிகளில் டாடா நிறுவனம் இருந்தது. ஆனா ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 47,000 கோடி ரூபாய் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் வாங்கும் போது அவர் சொல்லப்பட்டது வந்து 2027 இருந்து ஏர் இந்தியா வந்து லாபத்துல போகும், அது கொஞ்சம் கொஞ்சமா லாபத்துல வரும், அது வரைக்கும் நஷ்டத்துல தான் போக சொன்னாங்க. அது ஏத்துக்கிட்டாங்க. ஆனா போன வருஷம் கொடுத்த ரிப்போர்ட்ல, இயர் எண்ட் ரிப்போர்ட்ல, பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ரிப்போர்ட், இன்டர்னல் ரிப்போர்ட்ல சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2027க்கு பதில் 2030 மேல் இல்ல அல்ல அதிகபட்சமா 2035 இருந்து தான் டாடா ஏர் இந்தியா வந்து லாபத்துல போகும், அது வரைக்கும் நஷ்டம் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அதுல ஈவன் அதுல 50% கம்மி பண்ணா கூட ஒரு 22,000 25,000 கோடி நஷ்டத்துல வந்து ஏர் இந்தியா போயிட்டு இருக்கும். இது வந்து டாடா சன்ஸால ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து நஷ்டத்துல ஒரு சில கோடிகள் கூட பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் $2.5 to $3 billion ஒரு நிறுவனம் நஷ்டத்தையே போயிட்டு இருந்தா அது நஷ்டத்தை ஈடுகடுத்து வேற இடத்துல இருந்து வாங்குவோம், வேற கம்பெனிஸ் சப்சிடி கம்பெனிலேருந்து நம்ம கடன் எடுக்கிறதா இருக்கும், அது வந்து மற்ற பிசினஸும் பாதிக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு நியாயமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து 2025 ஹிஸ் ஹிட் டிசிஎஸ். TCS is one of the biggest software company, information technology company in the world, not only in India. ஒரு இன்டெல், ஒரு ஐபிஎம், அசெஞ்சர் மாதிரி ஒரு கம்பெனி, இட் கம்ஸ் இன் த டாப் 5 கம்பெனிஸ் இந்த வேர்ல்டில் வருது. அப்படி இருக்கும்போது ஏஐ மூலமா நிறைய லே ஆஃப் பிரச்சனைகள் வேர்ல்டு வைடு வந்து நிறைய இருந்தாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அது 1964 ஆரம்பித்த டிசிஎஸ் இப்போ கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை வரப்போகுது. அந்த விஷயத்துல முதல் தடவையோ மிகப்பெரிய லே ஆஃப் நடந்தது டிசிஎஸ்ல. 12,000 12,500 பேர் வந்து திடீரென்று வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். பல பேர், எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. அது வந்து ஏன் நடந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த லாஸ் தட் ஹேப்பன்ட் இன் அதர், எஸ்பெஷலி இன் ஏர் இந்தியா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பண்ண சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு காரணமா இருக்கும், ஏஐ மூலமா காரணம். ஸோ இது வந்து 2 முக்கியமான காரணங்களாக பார்க்கப்பட்டது. டாடா குரூப்புக்கு வந்து டாடா குரூப்பும் டாடா சன்ஸ்க்கும் உள்ள பிரச்சனைகள்ல வந்து முடிக்கப்பட்டது. மூன்றாவது ஒன்று பார்க்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சந்திரா என்ன சொன்னாருன்னா, டாடா குரூப், டாடா சன்ஸ், நியூல் சன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பப்ளிக் லிஸ்டிங்கா பண்ணக்கூடாது டாடா குரூப்ஸை அப்படின்னு சொன்னார். ஆனா இது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆர்பிஐயோட நியூ கைட்லைன்ஸ் இருக்கு. டாடா சன்ஸ் வந்து டாடா ட்ரஸ்டும் டாடா சன்ஸும் வந்து எதுல வருதுன்னா அப்பர் லேயர்ல வருது. அப்பர் லேயர்ல வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி, என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனியா வருது. அது எப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, டாடா வந்து இன்சூரன்ஸ்ல இருக்காங்க, தே லெண்ட் மணி. டாடா கேபிட்டல்னு ஒன்று இருக்கு. டாடா கேபிட்டல்ல வந்து ஸ்ரீராம் இருக்குல்ல, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மாதிரி டாடா கேபிட்டல் இருக்கு. தே டோன்ட் ஹேவ் எ பேங்க், பட் தே லெண்ட் மணி. வீடு கட்டுறதுக்கோ, ஒரு வண்டி வாங்குறதுக்கோ, இல்லை சின்னதாக பர்சனல் லோன் கொடுக்குறதோ, பிஸ்னஸ் லோன் பண்றாங்க, பட் தே டோன்ட் ஹேவ் எ பேங்க். அப்படி இருக்க பட்சத்துல அப்படி ஒரு நிறுவனத்தை அமைச்சா அதை நீங்க லிஸ்டிங் பண்ணும். லிஸ்டிங்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து லிஸ்ட் பண்ணும், உங்களுடைய கம்பெனி லிஸ்ட் ஆன ஷேர் வரணும். அது வந்து 3 மாதங்கள் 90 நாட்கள்ல பண்ணும். 19 ஒர்க்கிங் டேஸ், அது 3 months குறைந்தபட்சம். அது பண்ணலன்னா ஆர்பிஐ வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் உங்களை போயும். அது வந்து என் சந்திரா மேல ஒரு லைக்க கத்தி மாதிரி இருந்துச்சு, அது நீங்க பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா நியோல் சோட்டன் சொல்றது நீங்க பண்ணக்கூடாதுன்றாரு. இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட முடிவாக கிடையாது. இது வந்து நாட்டின் சட்டம். திஸ் இஸ் த ரூல் ஆஃப் லேண்ட், ரூல் ஆஃப் பாரத், இந்தியாவோட சட்டம். இது எப்படி வந்து அவங்க வந்து தகர்க்க முடியும், வேணான்னு சொல்ல முடியும்? இது வந்து அவர் சைன் பண்ண சொல்றது வந்து ஹைலி இம்பாசிபிள், பண்ணவும் முடியாது. இது வந்து நியோல் டாட்டா சைட்ல பார்த்தா அது ரைட்டா இருக்கலாம், இவர் சைட்ல பார்த்தா சட்டப்படி பார்த்தா இல்லீகல். ஆனா நியோல் டாட்டா இந்த விஷயத்துல தான் நான் டிஃபர் ஆகிறேன் நியோல் டாட்டாவோட. முதல் 2 விஷயங்களும் ஓகே, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், எடுக்கிறாரு, பிரச்சனையா இருக்கு, ஒரு இடத்துல பிசினஸ் லாஸ் ஆகுது, அதுக்கு ஷட் டவுன் பண்றாங்க, அவுட் ஆஃப் பிசினஸ் போறதுதான். பட் இது வந்து லா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, என் சந்திரா வந்தாலும் சரி, வேற நீங்க யாரா போட்டாலும் சரி, சுப்பிரமணியம் போட்டாலும், கந்தசாமி போட்டாலும், குமார போட்டாலும், ஹூவர் கம்ஸ் டு த பவர் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் ஃபைல் சைன் பண்ணி தான், ஆஸ் பர் த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி தட்டி கழிக்க முடியும்? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா போகுமே அப்படின்றது என்னுடைய வாதமா இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் தான் டாடா சன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நான் போட்ட இந்த பதிவுல ஒரு சின்ன பிரீஃபா நான் கொடுத்துருக்கேன், டாடா சன்ஸ்ல என்ன பிரச்சனையா இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்றது. டாடா நிறுவனத்தினுடைய இழப்பு வந்து டாடா நிறுவனத்துடைய இழப்பாக நான் பார்க்கக்கூடாது. இது ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனத்துடைய இழப்பு.
அதனால் பல குடும்பங்கள், நாட்டின் பொருளாதாரம் மட்டும் இல்லை, பல குடும்பங்களுக்கும் அது பாதிப்பு உண்டாக்குன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட டிராபேக்ஸ்லாம் என்ன இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இது யார் பண்ணுவோம்? அடுத்தது வந்து இந்த குரூப்போடைய சேர்மனா யார் வருவாங்க? இல்ல இந்த குரூப்போட சேர்மன் டாடா சன்ஸ்க்கும் ஒரே சேர்மன், டாடா ட்ரஸ்ட்டுக்கும் ஒரே சேர்மனா இருப்பாரு, ரத்தன் டாடா, சந்திரா மாதிரி. இதை தனித்தனியா வைப்பாங்களா? இல்ல சேர்ந்து வச்சாலும் இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸை ஒன்று தே ஹாவ் டு கோ ஃபார் பப்ளிக் லிஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். பப்ளிக் லிஸ்டிங் பண்ணலன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். டாடா குரூப்புடைய ஷேர்ஸ் ரொம்ப கம்மியாகும். டாடா குரூப்புடைய குட்வில் குறையும், அதோடைய மார்க்கெட் கேப் குறையும். இதுக்கெல்லாம் அவங்க தயாரா இருக்காங்களா? இது எங்க போய் முடியுன்றது இன்னும் சில மேபி அடுத்த குவார்டருக்குள்ள பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சின்ன உபயோகரமாக இருக்கும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.